நண்பர்களே, கோச்சடையான் இந்த திரைப்படம் மட்டும் ஒரு லைவ் ஆக்ஷன் திரைப்படமாக வந்துருந்துச்சுன்னா இப்போ பாகுபலி நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக அதை கொண்டாடி இருப்போம். ஏன்னா ஸ்டோரி ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு தாறுமாறாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு அனிமேஷன் திரைப்படமாக வந்து சரியான அங்கீகாரம் பெறாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, இப்போ இந்த கோச்சடையான் திரைப்படத்தை ஏஐ யூஸ் பண்ணி ரீமாஸ்டர்ட் வெர்ஷனாக கிரியேட் பண்ணி அதனுடைய ட்ரைலரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணணும்னு நினைச்சதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணி ரீமாஸ்டர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணுறப்ப அதில் ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அது என்ன சிக்கல் அப்படிங்கிறதையும் இந்த ஏஐ ட்ரைலரை பற்றியுமே இந்த இடத்துல நம்ம பார்த்துருவோம். நான் தான் உங்கள் தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிக்கல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணுறதன் மூலமாக ஆக்டர்ஸ் உடைய அந்த எமோஷன்ஸை வந்துட்டு கொண்டு வரவே முடியாது. பழைய அனிமேட்டட் வெர்ஷன் கோச்சடையான் திரைப்படத்தில் கூட அந்த ஆக்டர்ஸ் உடைய கண்ணில் அந்த ரியாக்ஷன்ஸ் தெரியும், எமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரியும். இந்த கோவப்படுறது, சிரிக்கிறது, அழுகிறது, வருத்தப்படுறது, இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் அந்த கண்ணில் தெரியும். ஆனால் இந்த ஏஐ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அந்த கண்ணில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்குது. ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ வெர்ஷனில் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அதாவது அந்த குதிரை வரக்கூடிய அந்த சீனை பார்த்தீங்கன்னாவே தெரியும், சுற்றி அத்தனை மக்கள் நிற்கிறது, அப்புறம் அந்த குதிரை அப்படியே அந்த குகைக்குள்ளே வர்றது, இதெல்லாம் பார்க்குறப்போ ஏஐ வெர்ஷனில் நல்லா பிரம்மாண்டமாகவே இருக்குது. அப்புறம் நம்ம கோச்சடையான் அவர்களுடைய என்ட்ரி சீனு, ஸோ இது அனிமேட்டட் வெர்ஷன் பார்க்குறத விட அந்த ஏஐ வெர்ஷனில் இன்னும் பிரம்மாண்டமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஏஐயால் எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்க முடியுதோ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஆக்டர்ஸ் உடைய எமோஷன்ஸை கொடுக்க முடியறதே இல்லை. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகள். இப்போ இந்த ஒரு டைலாக்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பேசுறாரு, அவருடைய கண்ணுல எந்த ஒரு கோவமோ இல்ல திமுறோ எதுவுமே கிடையாது. பிளாட்டா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோ பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஏஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அனிமேட்டட் வெர்ஷன்ல கூட அந்த கண்ணுல வந்துட்டு ஒரு கெத்து தெரியும். பட் இந்த ஏஐ வெர்ஷன்ல வந்துட்டு சுத்தமாவே ஒண்ணுமே இல்லைங்கிறத உண்மை. அதுக்கப்புறம் இந்த மேனரிசம்லாம் சுத்தமாவே மிஸ் ஆகுது. இப்போ இந்த அனிமேட்டட் வெர்ஷன்ல பாருங்க, அவர் எப்படி கையை அசைச்சு அவருடைய ஸ்டைலா பேசுறாரு இல்லையா. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை. இந்த ஏஐ வெர்ஷனை பாருங்க, சும்மா கையை நீட்டிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. ஸோ லிட்ரலி ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை பேச வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ வெர்ஷன்ல இருக்கு. ஸோ தலைவருடைய அந்த வாக்கு, மேனரிசம் அதெல்லாம் இல்லாம ஒரு தலைவர் படமா ஏத்துக்கவே முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்குமே இந்த ஏஐ எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த யூடியூப்ல வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஷார்ட்ஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்றாங்க. இல்ல மூவிஸ்லேயே கூட வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வாய்ஸை கொடுத்துட்டு ஏஐ போட்டோஸை ஜென்ரேட் பண்ணி அப்படியே போட்டு விடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திரௌபதி 2 திரைப்படத்தில் கூட ஒரு அரசருடைய வரலாறு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோஸை ஜென்ரேட் பண்ணி ஓட விட்டுட்டு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு பண்றது குட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு படம் ஃபுல்லாவே ஏஐ வச்சு எடுத்தாங்க அப்படின்னா அது சத்தியமா வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாவே இருக்காது. ஏன்னா ஒரு படத்துல கதை, திரைக்கதையை தாண்டி அந்த நடிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நடிப்பை சுத்தமாக தராத ஒரு ஏஐ அப்படிங்கிற டூலை வச்சு ஒரு படத்தை ரீமாஸ்டர்டு பண்ணுறப்போ அது எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படமாக வந்தாலுமே அதை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட அந்த ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இப்போ கூட ரீசெண்டாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மகாபாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் விட்டுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஏஐ யூஸ் பண்ணி தான் அந்த சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கூட வந்துட்டு ஓகே ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக போயிட்டு அந்த சீரிஸை நான் பார்த்தேன். ஆனால் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது எந்த கேரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே கிடையாது. ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வச்சுட்டு டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்குது ஏஐ. என்னால் சுத்தமாகவே பார்க்க முடியல, இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்பவே. ஸோ நான் அப்போ தான் டிசைட் பண்ணேன், ஏஐ வச்செல்லாம் சினிமாலாம் எடுக்கவே முடியாது, அதை சும்மா ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை வச்சு முழு படத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது பார்க்கவே முடியாத மாதிரியான ஒரு படமாகத்தான் வரும். நான் அப்பவே கெஸ் பண்ணேன். சரி, இப்போ எதுக்கு கோச்சடையான் திரைப்படத்தை ஏஐ யூஸ் பண்ணி ரீமாஸ்டர்ட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சா ஒருவேளை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தியேட்டர்ஸில். ஸோ அப்படி ஒரு வேளை இந்த ஏஐ வெர்ஷனை ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா அனிமேட்டட் வெர்ஷன் வந்தப்போ எந்த அளவுக்கு அடி வாங்கிச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் அடி வாங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு டீசரே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணலனாலும் ஓடிடிலையாவது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஓடிடியில் வந்தால் கூட நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகும் இந்த ஏஐ வெர்ஷன் ஆஃப் கோச்சடையான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் முழுக்க முழுக்க ஏஐயை வச்சே படம் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமற்ற செயல். பட் ஃபியூச்சரில் வந்துட்டு அது பாசிபிள் ஆகலாம். ஸோ ஏஐயால் அந்த ஆக்டிங்குமே வந்து பார்த்தோன்னா உருவாக்க முடியலாம். ஸோ கண்ணில் எமோஷன்
எமோஷன்ஸை கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த விஷயங்கள் மாறலாம். ஸோ இப்போ கூட வாரணாசி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த டீசரை வச்சு ஒருத்தர் ஏஐ யூஸ் பண்ணி சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி இருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம மகேஷ் பாபு அவர்களுக்கு கொஞ்சம் எமோஷன்ஸுமே கொடுத்துச்சு அந்த ஏஐ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபியூச்சரில் இன்னும் பெட்டராகவே வந்துட்டு இந்த ஏஐ உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் அப்போ நம்ம கோச்சடையான் திரைப்படத்தை ரீமாஸ்டர் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி வச்சு ஒரு படத்தை ரீமாஸ்டர் பண்ணுறங்கிறது ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு திரைப்படம்லாம் மோஷன் கேப்சர் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம தலைவருக்கு அந்த சூட்டெல்லாம் போட்டு விட்டு அவருடைய ஸ்டைலில் நடக்க வச்சு அந்த ஸ்டைல் ஆஃப் வாக்கிங் அப்படியே வந்துட்டு பார்த்தோன்னா கேரக்டர்ஸ்க்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்மைலிங்கு அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக மண்டையில் ஹெல்மெட்டை மாட்டிகிட்டே நடிச்சிருப்பாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அவருக்கே உரிய ஸ்டைலான உடல் மொழியையும் ரசிகர்களை சுண்டி இழுக்கும் நடை உடை பாவனையையும் படப்பிடிப்பு தளத்தில் 40 சிறப்பு கேமராக்கள் பதிவு செய்து கொண்டன. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ரியாக்ஷன்ஸும் அந்த ஸ்டைலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே ஏஐயால் ரீமாஸ்டர் பண்ணுறப்போ அது எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். ஸோ இந்த ஏஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய வாக்கிங் ஸ்டைலெல்லாம் இருக்காது. சும்மா ஒருத்தர் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஃபேஸ் மட்டும் நம்ம தலைவருடைய ஃபேஸ் இருக்கும். அதுவும் அந்த ராணாமாக வரக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை விடுங்க, கோச்சடேனா வர இருப்பாருங்க, அந்த தண்ணியிலிருந்து எந்திரிப்பார், அதெல்லாம் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. அண்ட் அந்த போர்க்காட்சிகள்ல எல்லாம் நேருக்கு நேராக வந்து பார்க்குறப்ப தான் அது தலைவர் மாதிரி தெரியுது. ஒரு டைம் அந்த தலையை திருப்பினார்னா வேற யாரோ மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆங்கிள் சேஞ்ச் ஆக அந்த ஃபேஸ் கட்டுமே வந்து பார்த்தோன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆல பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன கேட்டால் இன்னும் இந்த ஏஐ டெக்னாலஜி டெவலப் ஆகி அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ரீமாஸ்டர்டு வெர்ஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம தலைவருடைய ஸ்டைலும் போகக்கூடாது, அந்த ரியாக்ஷன்ஸும் போகக்கூடாது, அவர் ஒரு ஸ்டைலாக சிரிப்பார், அதெல்லாமே கோச்சடையான் அனிமேட்டட் வெர்ஷனில் இருந்துச்சு. ஸோ அது எதுவுமே போகாத மாதிரி ஒரு ஏஐ வெர்ஷன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லைங்கிறது தான் ஃபேக்டே. சரி, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், படமாக பார்க்குறப்போ என்னுடைய ஒப்பீனியன் மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எதுனா அந்த ஹைனா ஃபைட்டு தான். அது வந்துட்டு அந்த ஏஐ வெர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் நான் ஈகராகவே வெயிட் பண்ணிருக்கேன். அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு அனிமேட்டட் வெர்ஷன்லேயே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த ஹைனாவெல்லாம் ரொம்ப கொடூரமாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் அப்கிரேட் பண்ணுறப்போ இன்னும் ஒரு பெட்டரான வெர்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம், அப்புறம் ஈஸ்ட்மன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர் படங்கள், அப்புறம் நார்மல் கலர் படம், அப்புறம் இந்த அனிமேஷன் திரைப்படம், அப்புறம் 3D படம், இப்படி எல்லா வெர்ஷன் படங்கள்லையுமே நடித்தது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இப்போ புதுசாக தமிழ் சினிமாவின் முதல் ஏஐ திரைப்படம் அப்படிங்கிற அந்த ஒரு பேருமே இப்போ நம்ம தலைவர் தான் தட்டி தூக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த மகாவதார் நரசிம்மா வந்துட்டு அனிமேஷன் திரைப்படங்களுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கிச்சு. அதை பார்த்துட்டு இப்போ பாகுபலி எட்டர்னல் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்லாம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் திரைப்படம் நல்லா ஓடினதுனால நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஏஐ திரைப்படமான கோச்சடையான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா தொடர்ந்து நிறைய ஏஐ திரைப்படங்களை நம்மளால் பார்க்க முடியும் இந்தியன் இண்டஸ்ட்ரியில். சரி, ஓகே நண்பர்களே, இந்த கோச்சடையான் ஏஐ டீசரை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க நண்பர்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.